பிரைஸ் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நான் பேசுறது கேட்குதுங்களா? நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தகப்பனே அப்பா அடியனை இந்த ஜெபக்குழுவில் கொண்டு வந்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் செய்து வருகிற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தகப்பனே தொடர்ந்து ஜெபித்து வருகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாருங்க. அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நீர் என்ன வார்த்தை பேச சித்தமாக இருக்கிறீரோ தகப்பனே, நீர் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக, ஆவிக்குரிய மன்னாவை தரும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தை தகப்பனே, ஒரு தேறுதலை, ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வருவிசை கூட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் வேதாமத்திலிருந்து நம்முடைய கர்த்தருடைய குணநலங்களில் முக்கியமான ஒரு குணநலனை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம் இல்லையா? அவரை குறித்து நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம சர்வ வல்ல தேவனாம் இயேசு கிறிஸ்து கருசனையுள்ள கர்த்தராக, கருசனையுள்ள தெய்வமாக, கருசனை உள்ள கர்த்தராக நம்ம இந்த நாளில் அவரை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் எப்படியாக நம் மத்தியில் அவர் கருசனை உள்ளவராக இருக்கிறார், எப்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்த வாழ்க்கையாக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை அவர் அநேகத்தின் மேலே அவர் நம்மை உயர்த்தி வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு படகு இல்லையா கடலில் சென்று கொண்டு இருந்ததாம் இல்லையா? கப்பல் மாதிரியான ஒரு பெரிய ஒரு படகு கடலில் சென்று கொண்டு இருக்கும்போது இல்லையா, அந்த படகுல மாலுமி மற்றும் கூட நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திடீரென்று சொல்லி ஒரு புயல் அந்த இடத்துல வர ஆரம்பித்தது. அந்த ஒரே புயல் காற்றாக இருக்கிறபடினால எந்த திசையில் போகிறோம் என்று சொல்லி ஒரு குழப்பம். எல்லாம் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. கப்பல் டைரக்ஷன், அந்த போட் டைரக்ஷன் மாறிடுச்சா, படகு சரியான போக வேண்டிய திசையில் தான் போயிட்டுருக்கா என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஆனால் அந்த படகை ஓட்டிக்கொண்டு இல்லையா, அந்த மாலுமி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாலுமி என்றவர் அந்த இதை பிடிச்சிட்டு இல்லையா அவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர் எதை குறித்தும் கலக்கம் இல்லாதபடி அவர் என்ன பண்ணாராம், அவர் நேராக அவர் செலுத்தி கொண்டு இருந்தார். அப்போ படகுல இருந்தவங்களாம் கேட்டாங்களாம், எப்படி நீங்கள் பயப்படாமல், எப்படி நீங்கள் ஒரு தெளிவோடு நீங்கள் இந்த படகை செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கிற நம்ம அந்த கரெக்டான போக வேண்டிய அந்த துறைமுகத்திற்கு, போக வேண்டிய இடத்திற்கு நம்ம போய்விடும் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை தான் இருக்கா? காற்று இப்படி இருக்கிறதே, கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதே, நம்ம எந்த சைடில் போகிறோன்னு கூட தெரியலையே என்று சொல்லி. அப்பொழுது அந்த மாலுமி சொன்னாராம், ஏன் நான் இந்த படகுல இருக்கிற அந்த காம்பஸ் என்று சொல்லுகிறதான் அந்த திசை காட்டும் கருவியை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த திசை காட்டும் கருவி என்று சொல்லுவாங்க, அது எந்த டைரக்ஷன் போகிறது அப்படின்னு சொல்லி நான் அதன் மேலே என்னுடைய கண்ணை வைத்து கொண்டு இருக்கிறேன், அதன் மேலே நான் நோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அதை பார்த்து கொண்டு இருக்கிறனால அந்த காம்பஸ் என்னை கரெக்டான டைரக்ஷன் கொண்டுடும், நான் அதை நோக்கி நான் வண்டியை செலுத்துகிறனால, அந்த படகை செலுத்துகிறனால நம்ம செல்ல வேண்டிய திசையை நோக்கி சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாலுமி சொன்னாராம் இல்லையா, அந்த படகை ஓட்டுகிறவர் இல்லையா. இன்ற நாளில் நாம் இல்லையா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இல்லையா சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கோம், நாம் எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் காம்பஸ் போன்று செயல்படுவது எது? நம்முடைய உலக பிரகாரமான ஞானமா, இல்லை நம்முடைய அந்தஸ்தா, இல்லை சர்வவல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவா இல்லையா? அப்படியான ஒரு தெளிவு நமக்குள்ள காணப்படும் பொழுது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் கவலைப்படாதபட்டு இல்லையா, அந்த மெய்யான தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவை, சரியான வழிகாட்டும் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி செல்ல முடியும் இல்லையா. அப்பேற்பட்ட சர்வவல்ல தெய்வம்தான் இன்றைய நாளில் நமக்கு கருசனையுள்ள தெய்வமாக, கருசனையுள்ள கர்த்தராக இந்த நாளில் அவர் நம்மோடு வெளிப்படுகிறவராக இருக்கிறார் இல்லையா. இந்த நாளில் சில வார்த்தைகளை வேதாமத்திலிருந்து வாசித்து இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திசை காட்டும்படியாக, நம்மை வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டும்படியாக சர்வவல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக கருசனையுள்ள கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை சேர்த்து கொள்கிற கர்த்தராக இருக்கிறார், நம்மை சேர்த்து கொள்கிற கர்த்தர் இல்லையா. வாசிப்போம். ஏசாயா
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 54:7 நம்ம வாசிக்கலாம். நம்மை சேர்த்துக் கொள்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஆமென். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு மேடு பள்ளம் நிறைந்த ஒரு காரியம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹைவேஸில் போகிற மாதிரி அப்படியே நம்ம ஸ்மூத்தாகவே எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்களை அனுமதிக்கிறார். அநேக நேரங்களில் பள்ளமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் கர்த்தரை எப்படி நோக்கி பார்க்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு பள்ளத்தில் இருந்தால் தான் மேலே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதே போல் மேடான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படியாக இருக்கும்போது தாழ்வில் இருக்கிற மக்களை, நம்மை விட அடித்தளத்தில் இருக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் அநேக காரியங்களை நம்மை இல்லையா மேடு பள்ளமான சூழ்நிலைகளில் அவர் அனுமதிக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை ஒரு சீராக செல்ல வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாதபடி செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாராம், அப்படியான மேடு பள்ளங்கள் வரும்போது சில நேரங்களில் அவர் நம்மை கைவிடுவது போல ஒரு சூழ்நிலை காணப்படும். ஒருவேளை அவர் என்னை விட்டுவிட்டாரோ என்று சொல்லி. ஆனால் வேதாகமம் சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கள். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் அல்லவே இல்லை. அவர் எப்பொழுது நம்மை சேர்த்துக்கோ, அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம அறிந்திருக்கிறவர்களாக காண முடிகிறது. வாசிப்போம் சங்கீதம் 27:10 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 27 அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட சர்வ வல்ல தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 27:10 வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் நம்மை சேர்த்து கொள்கிற தெய்வம். உலகத்துல எத்தனையோ பேர் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனால ஒன்றும் இல்லை, இவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உலகத்துல அநேகர் நம்மை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் நம்மை சேர்த்து கொள்கிற தெய்வம், தாயும் தகப்பனும் இல்லையா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அப்படியான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையே நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை உலகத்தில் இருக்கிற மக்களையே நம்ம நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லையா? உலகத்தில் இருக்கிற நம்ம மக்களோடு நம்ம ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்திருப்பது தவறே அல்ல. அவர்களோடு நம்ம நன்றாக பழகுவதே தவறே கிடையாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அவர் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். யார் உங்களை புறக்கணித்தாலும் சரி, இன்றைய நாளில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களை குடும்பத்தார் ஒதுக்கின சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நண்பர்கள் உங்களை ஏமாற்றின போது ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்களை சேர்த்து கொள்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் இன்றும் உங்களோட கூட இருக்கிறார். அவர் இரு கரங்களை நீட்டி, என் மகனே என் மகளே என்னோடு இணைந்து கொள் என்று சொல்லி அவர் இரு கரங்களை நீட்டி அழைக்கிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம பார்த்தோம், சேர்த்து கொள்ளும் கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். அவர் இன்றைய நாளளவும் இந்த நாளளவும் அவர் தன்னுடைய இரு கரங்களை நீட்டி, என் மகனே என் மகளே என்னிடத்துல வா, நான் உன்னை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தெய்வன் அல்ல என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து இல்லையா, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இல்லையா, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, என்னுடைய சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகிறேன், எனக்கு இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போகிறான். தகப்பனுக்கு மன வேதனையாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? அவன் போய் அந்த சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அவன் நண்பர்கள் அவனை புறக்கணித்து விட்டாங்க. அவனுக்கு என்று சொல்லி யாருமே இல்லை. ஆனால் அந்த தகப்பனை நோக்கி இல்லையா, அந்த புத்தி தெளிந்தவனாய் அந்த மகன் எழும்பி வரும்பொழுது அந்த தகப்பன் என்ன பண்றாராம், அவனை ஓடி சென்று அரவணைத்து, என் மகனே என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்தார், புது காரியங்களை அவர் கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். இன்றைய நாளிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் கைவிடாதபடி அவ்வளவு அவனமாக ஒரு கருசனை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இரண்டாவதாக, கருசனையுள்ள கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், நம்மை காத்து கொள்ளும் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை காத்து கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இல்லையா, அவர் நம்மை காத்து கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தர்
கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமென். கர்சனையுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட குணநலன்களை உடையவராக இருக்கிறார்? அவர் நம்மை காத்துக்கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மை காத்துக்கொள்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளில நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவரை குறித்தான வசனம் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எல்லா தீமை நின்றும் விலக்கி காத்துக்கொள்வார். ஒருவேளை ஒரு அழிவு போன்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறார், முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை காத்து கொள்கிற தெய்வமாய் இருக்கிறார். அக்கினியின் சுவாலையின் நடுவில் இல்லையா, அந்த இடத்துல பார்க்குறோம் ஷாத்ராக், மேஷாக் இவங்க எல்லாரையும் இல்லையா அந்த அக்னி சுவாலையில் எடுத்துட்டு போறாங்க. எதற்காக எடுத்து போடுறாங்க? கர்த்தருக்கென்று வைராக்கியமாக அவர்கள் நின்றார்கள் இல்லையா. கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், வேற எந்த ஒரு தெய்வத்தையும் நாங்கள் இல்லையா சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல காணப்பட்டாங்க. அப்படியாக கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை தூக்கி இல்லையா அந்த அக்னி சுவாலையில போடுறாங்க. எப்படி அக்னி சுவாலையில போடுறாங்க? நார்மலா எரியிற மாதிரி எரிந்த மாதிரி இருக்கிறதான அக்னி சுவாலை இல்லை, அவர்களுக்காக ஸ்பெஷலாக ஆயத்தப்பட்டுத்தாங்க. ஸ்பெஷலா என்ற சொல் நம்ம இந்த காலத்துல ஸ்பெஷல் என்று சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? நல்ல வித்தியாசமா நல்ல ஒரு அனுபவிக்கக்கூடிய இல்லை, ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போடுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ரூம் அப்படின்னா நல்லா ஏசி இருக்கணும், நல்லா வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா, மெத்தெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இவர்களுக்கு இந்த அக்னி சுவாலை ஸ்பெஷலாக இருக்குன்னா எப்படி அப்படின்னா, வழக்கமாக இருக்கிற அந்த அக்னி சுவாலையை விட 7 மடங்கு அதிகமான அக்னியை அவர்கள் அந்த இடத்துல உருவாக்கி அவர்களை கொண்டு போய் போடும்படியாக செய்தார்கள். இதில் ஒரு அதிசயமான காரியம், கொண்டு போய் போட்டவர்கள் இல்லையா தீயிலே கருகி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் அக்னி நடுவில் சர்வ வல்ல தெய்வம் 4வது மனிதராக அந்த இடத்துல வந்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, அவர்கள் ஆடை கருகி போகல, அவர்கள் ட்ரெஸ் அந்த தலைமயிர் கருகி போகல, அப்படியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கருசனையுள்ள கர்த்தர் சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பாதுகாத்து கொள்கிறவராக, எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற கர்த்தர், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற கர்த்தர் இல்லையா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் நம்முடைய தொழிலையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சங்கீதத்தில் 121:8 நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இதனால நம்முடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் நாம் செய்கிற ஒரு தவறு என்னவென்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், பிரச்சனை போராட்டம் ஒரு தேவை என்று வரும்பொழுது மட்டும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி செய்யாதபடி எல்லா சூழ்நிலைகளும் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கு. அவர் கருசனை உள்ள கர்த்தர், அவர் மனம் இரக்கமுள்ள தெய்வம், அவர் நமக்காக இல்லையா அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் இல்லையா நம்ம வழக்கமான பேச்சில் சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா, எல்லாவற்றையும் நம்ம டேக் இட் கிராண்டட் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். நமக்காக சில காரியங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் அவமதிக்கிறவர்களாக உதாசீனப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்காக கருசனை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் நான் செய்வதெல்லாம் செஞ்சு விடுவேன், ஆனால் கர்த்தர் என்னை கடைசியில் காப்பாற்றணும் என்று சொல்லி இருக்கக்கூடாது. நான் பார்த்த அந்த உதாரணத்தில் சாத்ராக் அவர்கள் என்ன பண்ணாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினாங்க. கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டின சூழலில் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தர் அவர்கள் நடுவில் நின்று அவர்களை பாதுகாத்தார். அதே போல தானியேல் இல்லையா, தேசத்துல ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை இல்லையா வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, அந்த தேசத்தின் இல்லையா ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றப்படும். அந்த சட்டம் ஏற்றப்பட்டது என்று தெரிந்த போதிலும் இல்லையா தானியேல் என்ன பண்றாரு, அவர் முன்பு செய்திருந்தபடி என்ன பண்ணாரு, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து அந்த சிங்க கெபிக்குள்ளே வந்து கர்த்தர் அவரது இல்லையா அவனுடைய
அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்ற நாளில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வேதாகமம் என்ன சொல்லுகிறோம் அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், ஒரு நாளும் வேதாகமத்துடைய வார்த்தைக்கு விலகி செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அவர் நம்மை காத்து கொள்கிற தெய்வம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மை பார்த்து கொள்கிற தெய்வம் இல்லையா? என்னை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா? எனக்கு யாராவது இந்த உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கென்று யாராவது இருப்பாங்களா என்று சொல்லி இந்த உலகத்தில் ஏங்கி தவிக்கிற அநேகர் உண்டு இல்லையா? அநேக நேரங்களை பார்க்குறோம் இல்லையா? நான் இதெல்லாம் செய்கிறேன், இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன், என்னை பார்த்து என்னை ரெகக்னைஸ் பண்ணி என்னை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, இப்போ நல்லா பண்ணுற, வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி மனம் ஏங்குவோம் இல்லையா? வீட்டில் அநேக வேலைகளை செஞ்சுட்ருப்போம், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்களே என்று சொல்லி இல்லையா ஒரு வேதனை காணப்படும். வேலை ஸ்தலங்களில் போய் அநேக வேலைகளை செய்வோம், ஆனால் உயர் அதிகாரிகள் அதை கண்டுக்கவே இல்லையே என்று சொல்லி ஒரு கலக்கம் காணப்பட்டு கொண்டு. ஆனால் வேதாகமம் இன்று நாளில் நம்மோடு சொல்லுகிறதான ஒரு காரியம், கரிசனை உள்ள கர்த்தர் அவர் நம்மை பார்த்து கொள்ளும் தெய்வமாக இருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி, ஆபிரகாமை குறித்தான ஒரு காரியம் இல்லையா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 8 மற்றும் 14 நம்ம வாசிக்க கேட்போம். ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல பார்த்து கொள்ளப்படும். ஏன் இப்படி நடந்தது? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பர்வதத்துல கர்த்தர் என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கரிசனை உள்ள தெய்வமாக தான் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். ஆனால் என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? 2 கரங்களை இல்லையா நம்ம தட்டினால்தான் அந்த ஓசை வரும் என்று சொல்லி இல்லையா நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம 2 கரங்களை தட்டாதபடி நான் ஒரு கரங்களை மட்டும் அசைத்து கொண்டிருப்பேன், எனக்கு சத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் இல்லையா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை நான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி ஒத்தாசைகளை தரணும், கர்த்தர் எனக்கு நன்மைகளை தரணும், கர்த்தர் என்னுடைய காரியங்களை பார்த்துக்கணும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்பது அது ஒரு சரியான காரியம்தான். ஆனால் என்னுடைய பங்களிப்பு என்ன? வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன்? அதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய பங்களிப்பு இல்லாதபடி இல்லையா நான் கர்த்தரையே நான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் இல்லையா அது ஒரு விசுவாசம், நல்லது தான். ஆனால் நம்முடைய கிரியை அதில் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் என் மகள் என்ன காரியங்களை செய்ய போகிறார், இதற்காக என்ன செய்ய போகிறார் என்று. இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அவன் மகன் கேட்கிறாரு, அப்பா அந்த பலி செலுத்துவதற்கு நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, எல்லா காரியங்களையும் கொண்டு போகிறோம், பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்கடா எங்கே என்று சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் ஒன்றும் கவலைப்படாதபடி கர்த்தர் அதை பார்த்து கொள்வார், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம். அதே போல ஆபிரகாம் அந்த பலியிட இடத்துக்கு செல்லும் போது கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார் இல்லையா? விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசத்தின்படி நடந்தார்கள். வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி பார்க்கல, என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு சிறிதளவும் கலக்கம் இல்லாதபடி தெளிவாய் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்து முடிப்பேன், அது என்னுடைய சந்ததிக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கும் என்று சொல்லி அறிந்திருந்தாலும் கர்த்தர் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆபிரகாம் கடந்து சென்றார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி அவர்களுடைய காரியத்தை அவர் பார்த்து கொண்டார், அதை வாய்க்க செய்தார். இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொருடைய காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார், வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது என்னென்றால், நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? நாம் கர்த்தரை சொல்கிற காரியத்திற்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்கிறோமா? அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமோ அவர் நமக்கு இல்லையா அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாகம் அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறது. சங்கீதம் 55:22 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 55:22 இல்லையா நம்முடைய பாரங்களை நம்முடைய இல்லையா
இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளை, நம்முடைய கடினமான ஒரு சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வாசிப்போம். 55:22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நீதிமானை ஒரு நாளும் அவர் தள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல என்று சொல்லி அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்கிற தெய்வனாய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பாரங்களை நாமே சுமக்கிறவர்களாக காணப்படும். வேதாமம் நம்மை பார்த்து, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வாஞ்சை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். அநேக நேரங்களில் அற்புதம் வேண்டும், அதிசயம் வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு நாம் என்ன பண்றோம், நம்ம சுய முயற்சியில ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓடுகிறோம். நம்முடைய கிரியைகள் நல்லதுதான், நம்முடைய முயற்சி நல்லதுதான். ஆனால் கர்த்தரை சார்ந்திராதபடி என்னுடைய சுய முயற்சியை நான் நம்பியிருப்பேன், என்னுடைய பணபலத்தை நம்பியிருப்பேன், என்னுடைய கல்வி ஞானத்தை நம்பியிருப்பேன், எனக்கு சமுதாயத்தில் சொசைட்டியில் இருக்கிறதான அந்தஸ்தை நான் நம்பியிருப்பேன் என்று சொல்லி அதையே நம்பிக்கொண்டு இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை, கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கிறதான அந்த ஆசீர்வாதம் இல்லையா, நம்ம எதிர்பார்க்கிறத ஒரு கேள்விக்குறியாக காணப்படும். எல்லாவற்றையும் நாம் அவருடைய பாதப்படியில வைக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதோடு சேர்ந்து நம்முடைய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். நான் கர்த்தரிடத்துல சொல்லிட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், அதே நேரத்தில் நான் குறுக்கு வழியில போய் சம்பாதிக்க போறேன், குறுக்கு வழியில போய் இந்த காரியத்தை சாதிக்க போறேன்னு சொல்லி அதை நம்ம செய்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அதுல ஒரு நாளும் பிரியப்படாத தேவனாக இருக்கிறான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நேர் வழியில உண்மையும் உத்தமமாய் நடக்கிற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்மை சேர்த்து கொள்ளும் கர்த்தர், நம்மை பாதுகாக்கும் கர்த்தர், நமக்கு நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்ளும் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கருசனை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். அவர் கருசனை, நமக்கு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் நம்மை சேர்த்து கொள்வார், பாதுகாப்பார், அவர் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், பார்த்து கொள்வார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கருசனை உள்ள தெய்வமாக இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் கருசனை உள்ள தேவன், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, நாங்கள் அதை ஒரு நாளும் தகப்பனே அப்பா அந்த ஸ்லாக்கியத்தை வீணடித்து போடாதபடி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியான ஒரு நல்ல ஒரு தகப்பனே சூழலை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. தகப்பனே, நீர் கருசனை உள்ளவராக இருக்கிறபடினால ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பா. எந்த ஒரு காரியத்திற்காக உண்மை நோக்கி வந்திருக்கிறாங்களோ, எந்த ஒரு சூழ்நிலைக்காக உண்மை நோக்கி வந்திருக்கிறாங்களோ, கர்த்தர் நீர் அவர்களுக்கு அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவருடைய காரியங்களை பொறுப்படுங்க, அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா, உங்களுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளும் என்ற அந்த நிச்சயத்தை கர்த்தர் இந்த நாளே நீர் அவர்களுக்கு கொடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இந்த ஜெப வேலையை தகப்பனை தொடர்ந்து நடத்துகிற பாஸ்டர்யாக்காக, தகப்பனை அவர் ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் கூடர்ந்து வழி நடத்தட்டும். தகப்பனை அடியனை எடுத்து இந்த நாளில் பயன்படுத்தினீர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கர்த்தாவே தகப்பனை நம்முடைய வார்த்தை கொடுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபை, தயவு ஒவ்வொருவரும் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை கருசனை உள்ள தெய்வமாக இருந்து வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன்.